நேட்டிவ் பிளேஸ் போயிட்டு அதுதான் இன்னைக்கு vlog. இப்படி சாப்பிட்டுட்டு தூங்கிருக்கேன். ஊர்ல போய் தரமான சம்பவங்கள்லாம் இருக்கு. என் பையனுக்கும் எனக்கும் வந்து ஒரே நம்ம மக்கள் நம்ம லோக்கல்லே வாங்கிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து அப்படியே ஒரே ஆட்டம். கிணத்த காணுங்க, பட்ட கிணறு. ஸ்கூலை கட் அடிச்சுட்டு வந்து ஜாலியா இருக்கு. பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல ஒரு அழகு இந்த மாதிரி விண்மில் வந்து நிறைய திங்ஸ் எல்லாம் அம்மா பேக் பண்ணி கொடுத்தாங்க. அப்படியே எடுத்து தூக்கி மாட்டி பெரிய ஆச்சரியம் ஒளிஞ்சிருந்துச்சு. அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உற்சாகமா அங்க வாழை போலன்னு இருக்கேன். தூத்துக்குடி போறீங்களா? ஆமா, தூத்துக்குடி தான் போறோம். ஸ்கூல் லீவ் விட்டாச்சு அப்படிதானே அஜய்? சொந்த ஊர் போறீங்களா? நேட்டிவ் பிளேஸ் போறீங்களா? போய் என்ன பண்ணுவீங்க லீவ்ல? அப்புறம் சாப்பிட மட்டும் வீட்டுக்கு வருவேன். சோறு திங்க விளையாட அப்புறம் அவ்வளவுதானே. நாளைக்கு என்ன ஃபெஸ்டிவல்? நாளைக்கு ஈஸ்டர். அதனால ஊருக்கு போறோம் இல்லையா? ஆமா, நீங்க நேட்டிவ் பிளேஸ் போயிட்டு இருக்கோம். அதுதான் இன்னைக்கு vlog. அப்படிதானே அஜய்? என்ன சொல்ற சப்ஸ்கிரைபர்க்கலாம்? ஈஸ்டர் வாழ்த்து சொல்லிரு. ஈஸ்டர் வாழ்த்துக்கள். சந்தமா சொல்லுங்க. முக்கியமா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நைட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிருக்கேன். ஆமா, நீங்க அஜய் எல்லாம் பார்த்து அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. ஆமாவா? உங்களோட நேட்டிவ் பிளேஸ் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க. பண்ணிடுவாங்க. பண்ணட்டு. மதுரையில என்ன? நான் பெட் கட்டுறேன். மதுரையில என்னென்ன பிளேஸ் நீ பாத்துருக்க? மதுரையில டெம்பிள் சிட்டி. திங்கிறதுலே என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா. கோயில், மீனாட்சி அம்மன் கோயில், வேற என்ன பாருங்க? ஏர்போர்ட். ஏர்போர்ட் பார்த்துட்டேன். வேற ஒண்ணும் பார்க்கல. வேற உள்ள போனா தானே. நடக்கட்டும். இப்படியாச்சு. இந்த ஊர்ல போய் தரமான சம்பவங்கள்லாம் இருக்கு. வாக்கிங் போடுறது வீடியோ போடுறோம். நீ ஊர்ல தங்க விட்டதானடி? அந்த மறுநாளே கூட்டிட்டு வந்துருவேன் நீ. நீ தங்குற ஐடியால நினைச்சிட்டு இருக்கியா? ஃபர்ஸ்ட் தூத்துக்குடி போறதுக்கு முன்னாடி புதுப்பட்டி போயிட்டு தான் போறோம். புதுப்பட்டில திருவிழா அப்ப இல்ல முடிஞ்சிருச்சு. A few moments later. இப்படிதாங்க கார் எடுத்துட்டு கிளம்பிட்டோம் அப்படின்னா என் பையனுக்கும் எனக்கும் வந்து ஒரே போர்க்குளம் வாக்குவாதம். இப்படி ஜாலியாக பேசிக்கிட்டு இப்படியே போயிட்டே இருப்போங்க. ஒரு 2.5-3 மணி நேரம் போகிறதே தெரியாது. அப்படியே முள்ள போயிட்டே இருக்க வழியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம துவரங்குறிச்சிக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் ஐட்டம் இதெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. சரி, நம்ம மக்கள் எங்கேயோ போய் யார்கிட்டயே வாங்குறதுக்கு நம்ம லோக்கல்லே வாங்கிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எல்லாத்துலேயும் கொஞ்சம் 1/2 கிலோ 1 கிலோ 1/4 கிலோன்னு பழத்தை வாங்கி பையில் போட்டு தூக்கி காரில் வச்சுக்கிட்டு கிளம்பணும் அப்படின்னா தென்னம்பூ விற்றுட்டு இருந்தாங்க. எவ்வளோங்க அப்படின்னு கேட்டேன். 100 ரூபான்னாங்க பீஸு. 2 பீஸை தூக்கி உள்ளே போட்டு தட்டி தூக்குனா வண்டியை மதுரை கிட்ட வந்துட்டேங்க. சரி என்ன பண்ணுறது அப்படின்னு எங்கள் அஜய்கிட்ட கேட்டால் வழக்கம் போல் தான் சாப்பிட்டுட்டு போவோம்ப்பா அப்படின்ட்டான். சரி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து அப்படியே வண்டி எடுத்துகிட்டு மொல்லமாக கிளம்பணும் அப்படின்னா போயிட்டே இருக்க வழியில் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு லெஃப்ட் திரும்பினா எங்கள் ஊர் வந்துருச்சு. பார்த்தா எங்கள் தோட்டம். இது நம்ம பருத்தி போட்டிருக்கோங்க. பார்த்துட்டு ஊருக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரை நிப்பாட்டி பார்த்துட்டு இருந்தோம். அறுவடை டைம்லாம் முடிஞ்சதுனால இது மட்டும்தான் மீதி இருக்குது இப்போதைக்கு. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதான் நம்ம வில்லேஜோட என்ட்ரன்ஸ். வீட்டுக்கெலாம் போயிட்டு வந்துட்டோம். தம்பி மீன் பிடிக்கணும் அப்படின்றனால அப்பா கூட்டிகிட்டு வந்தாங்க. ஒரே ஆட்டம். தண்ணியை பார்த்தோன்னே தலைவருக்கு. அஜய் இங்க பாரு, என்ன இது? பாத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இது நான் பிடிச்ச மீன். ஆஹா, இதான் எங்க கேங். பாத்துக்கோங்க, இதான் எங்க கேங் மீன் பிடிக்கிறாங்க. நம்ம தலைவர் வடிவேல் சார் ஒரு படத்தை சொல்லுவார், கிணத்த காணுங்க பட்ட கிணறுங்க அப்படிம்பாரு. அதே மாதிரி இந்த கிணறு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் நாங்கள் சின்ன பிள்ளையில குதிச்சு விளையாண்ட ஒரு அழகான கிணறுங்க இது. அது வந்து இன்னைக்கு இல்லை. பசங்க குளிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. இப்போ ரைட் சைடு பார்த்த ஸ்கொயர் வந்து மக்கள் குடி தண்ணி, எல்லா மக்களும் அங்கே தான் தண்ணி எடுப்பாங்க. இந்த இடத்துல குளிப்பாங்க, அங்கிட்டு குளத்துலையும் குளிப்பாங்க. இந்த இதான் கொஞ்சம் ஆழமான பகுதிங்கனால இங்கே எல்லா பசங்களும் வெயில் டைம் ஆயிடுச்சுன்னா அங்கே தான் எனி டைம் இருப்போம். ஸ்கூலை கட் அடிச்சுட்டு வந்து ஜாலியாக இருக்கிறது, அப்பா அம்மாட்ட உத வாங்குறது,
அதெல்லாம் வேற காலம். அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபீல் வந்து எங்கேயுமே கிடைக்காதுங்கிற அளவுக்கு வாழ்ந்த பூமிங்க எங்கள் பூமி. இது எங்கள் ஊரில், அதாவது ஊருக்குள்ளே நுழைஞ்சோடனையும் லெஃப்ட் சைடு வந்து குளம். இதை தாண்டி தான் நம்ம வில்லேஜ் இருக்குது. அப்போ இது என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு அழகான விநாயகர் கோயில் இருக்கும். அப்படி ஒரு வணக்கத்தை போட்டு அப்படி தான் ஊருக்குள்ளே போகணும். இந்த மாதிரி தான் இருக்கும். இது என்ட்ரன்ஸில் ஒரு பகுதியை மட்டும்தான் மொபைல் என்னால் எடுக்க முடிஞ்சுச்சு. அடுத்த வீடியோவில் வந்து என்ன அப்படின்னா ஃபுல் வீடியோ வந்து வீடு எல்லாமே எடுத்து போடுறேன். எங்கள் ஏரியாவில் வந்து இந்த மாதிரி விண்மில் வந்து நிறையா போட்டிருப்பாங்க, நல்லாயிருக்கும் பார்க்க. அப்படியே என்ன பண்ணுதுன்னு செல்ல திருப்பினா காக்கா எதையோ சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. இதையே நம்ம எவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருக்கு, நம்மளும் போய் சாப்பிட்டு கிளம்புவோன்னு சாப்பிட்டுட்டு அப்புறம் நம்ம காட்டில் விளைஞ்ச திங்ஸ் எல்லாம் அம்மா பேக் பண்ணி கொடுத்தாங்க. அப்படியே எடுத்து தூக்கி மாட்டிட்டு அப்படியே மணப்பாறை கிளம்பலான்னு கிளம்புனா அங்கே தாங்க பெரிய ஆச்சரியம் ஒளிஞ்சிருந்துச்சு. நாங்கள் ஊருக்கு வந்த நேரம் என்னன்னு தெரில, ஊரை விட்டா கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வானம் அழ ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜாலியாக ஃபேமிலியோட காரை கழுவிக்கிட்டு நனைஞ்சிக்கிட்டு ஒரு உற்சாகமாக அங்கேருந்து ஜாலியாக கிளம்பி வந்தேங்க. ரொம்ப நன்றிங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.